நான் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறேன். அந்த அமைப்புல ஒரு ஒரு டாக்ஸ் குறைக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்லாப்ல இருந்து இன்னொரு ஸ்லாப் கொண்டு போகணும்னா அதுக்கு இருக்கிற வாய்ப்புகள் மிக அதிகம். அது தமிழகத்திலிருந்து ஒரு அமைச்சர் எடுத்து செய்ய வேண்டிய பணி. ஏன்னா அதுல மத்திய அரசாங்கத்துக்கு அதிக பெர்சன்டேஜ், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு குறையாத பெர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஈக்குவல் உறுப்பினர்கள் அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் 31 அமைச்சர்களுக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரைட் தான். அதனால அவரு அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எடுத்து வைத்த கருத்தில் எனக்கு மாற்றமே கிடையாது. ஏன்னா எல்லா வணிகர்களும் ஒரு வெண்கொள்ள இருக்கிறவங்க 90% வணிகர்கள் தான். அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த தேவை. காரத்துக்கு எத்தனை பெர்சென்ட், ஸ்வீட்டுக்கு எத்தனை பெர்சென்ட் வித்தியாசப்படுத்துவது ஏன் என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அதுல எனக்கு உடன்படலாம். அதனால அவங்க அமைச்சர் இது இன்னும் கொஞ்சம் பொறுமையா எளிமையா அவருக்கு அதே இடத்துல பதிவு கொடுத்துருக்கலாம். இது அவர் தனியா எடுத்துட்டு கூட்டு பேசினா, அவர் கிண்டல் துணியில் பேசினார் என்று சொல்லி ஒரு மிக சிறந்த வணிகரை அவர் அந்த கட்சியுடைய மாநில தலைவரே அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்ப அது அந்த மனிதர் சொந்த கால் ஊங்கி அந்த துறையில மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கிய ஒரு தொழில் முனைவர். அவர் மிக மிக சிறப்பாக நடத்திட்டு அவர் கிண்டலா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அவர் என்னங்க காஃபி சாப்பிட்றாங்க, ஜிலேபி சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் சண்டை போடுறாங்க அப்படின்னு ஒரு அந்த குங்கு வட்டார வழக்கில் அவர் பேசின விஷயத்தை அவங்க மனதையும் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுக்காக அவரை கூட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிற சூழ்நிலையெல்லாம் ஒரு தமிழனின் தன்மானத்துக்கு அது விடப்படாது. ஒரு தொழில் முனைவோரின் தன்மானத்துக்கு அது சரியா வராது. நான் அரசியல் ரீதியா பார்க்கல. ஆனா ஒரு 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 தேவையற்ற ஒரு விவாத பொருள். இதனால அந்த ஜிஎஸ்டிக்கு ஒரு கெட்ட பேர் வர்றது தவறு நினைக்கிறேன். அந்த ஜிஎஸ்டி புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். அவங்க ஜிஎஸ்டி சிதம்பரம் போட்ட ஜிஎஸ்டி கிடையாது. நீங்க இருக்கிற ஜிஎஸ்டி புரட்சி தலைவி அம்மா முழு மனதுடன் எந்த ஒரு கருவியா பயன்படுத்தி அந்த டைம்ல 5 சட்டங்களை வடிவமைத்து ஒரு 26 லெவல்ல இருந்த டாக்ஸஸ் 5 கட்டமைப்புகளை கொண்டு உருவாக்கப்பட்ட எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு டாக்ஸ். அது அமெரிக்காவே தோற்று போன ஒரு ஒருங்கிணைப்பு வரி. அதை நம்ம சாத்தியப்படுத்தும் இந்திய நாட்டுடைய ஒரு மிக பெருமைமிக்க ஒரு விஷயம் நான் நினைக்கிற ஒரு விஷயம். அதுக்கு கெட்ட பேர் இருக்குன்னு எனக்கு வருத்தம். அவங்க கொஞ்சம் பொறுமையா அவரை என்ன மகிமைப்படுத்த வேண்டுமோ, மரியாதை பெற வேண்டுமோ, அப்படி அந்த தமிழ் தொழில் முனைவோருக்கு அவங்க மரியாதை கொடுத்துக் கொள்ளுங்க ஒரே கருத்து. மக்கள் இதை முன்னெடுத்து எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு குறிப்பிட்ட கருத்து உருவாக்க கிடைக்கிறது மிக நல்ல விஷயம் தான். சிந்தட்டிக் போதைப் பொருட்கள்லாம் பள்ளிகளுக்கு அருகில், கல்லூரிகளுக்கு அருகில் அவ்வளவு கிடைக்குதுன்றது அது இந்த பேப்பர்ல நீங்க போட்டிருந்தது. ஒரு கல்லூரி மாணவர்களே இந்த போதைப் பொருட்களை விற்கிறதுக்கு பயன்படுத்திருக்காங்கன்றதெல்லாம் நாடாசதி இன்ஸ்டியூஷன்ல நான் பேசுறப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எங்க டீச்சர்ஸ் எங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைகளை நல்வழியில கொண்டு வருவதற்கு இது ரொம்ப வேகமா கடந்த 3 ஆண்டுகள்ல ஏறி இருக்கின்றது நிதர்சனம். இதுல போய் கட்சி வித்தியாசம் பார்த்துட்டு இல்ல உங்க பீரியட்ல இல்லையா, அங்க இல்லையா, நீங்க இது பண்ணீங்க அது பண்ணீங்கன்னு சொல்றது அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் சமூக பொறுப்புகளோட முதல்வர் இதை இருப்பு கடன் கொண்டு அழைக்க வேண்டும். காவல்துறையில கருப்பாடுகள்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. தமிழக காவல்துறை நீங்க தானே அந்த ஆண்டுல கலையெடுக்கணும். இதை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கல்வி நிறுவனங்களை நீங்க ஒருங்கிணைக்கணும். எல்லாருக்கூடையும் சுகால் போடுறீங்க, போடுங்களே. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 100 தொழில் கல்வியில இருக்கிறவங்க நாடாசதி அவங்களை கூப்பிடுங்க. அது மாதிரி 20,000 பேருக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு ஜூம் கால் போடுங்க. என்ன செஞ்சா சரியா இருக்கணும் வைங்க. அவங்களை ஒரு இன்ஸ்பெக்ஷன் குரூப் உருவாக்க சொல்லுங்க. ஓகே, அவங்க இப்படி தந்துட மாட்டாங்களா, யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அவங்கதான் அதிகமா அஃபெக்ட் ஆகும் கல்வி நிறுவனங்கள் நடத்துறவங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி இது ஓகே சிஎம்ஐ சீரியஸா இருக்காரு, அந்த இடத்தை உருவாக்கணும். ஒரு 10 போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன கேட்டு போச்சு, யாரும் தெரியாதா இருக்கு, எந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு இப்போ சர்வே எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் மிக மிக பெரிய பிரச்சனை இது. திருமாவளவன் அவர்கள் இதுக்கு ஒரு உருவகப்படுத்தி ஒரு
விஷயம் நான் நினைக்கிறேன். போடுமா போக மாட்டோமான்றதே எங்கள் பொதுச்செயலாளர் முடிவு எடுப்பாரு. அது வந்து அரசியல் சார்ந்த முடிவாக தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கட்சி இதை வந்து முன்னிலைப்படுத்தி செய்யுது. அட்லீஸ்ட் அந்த இடத்துல போய் பேசுறவங்க வந்து நாங்கள் டாஸ்மாக குறைக்கணும்னு கமிட் பண்ணுவாங்க. இல்லை இவங்கள மாதிரி வந்து கமிட் பண்ணிட்டு குறைக்காம கூட்டுறது வந்து நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மிக மிக முக்கியமான தமிழகத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முன்முயற்சி, வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி அண்ணன் திருமாவளவன்.